விரும்பிய விஷயத்தை அடையிற வரைக்கும் அயராது பாடுபடக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். இந்த ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறாரு. தனித்துவம் நிறைஞ்ச நபர்களாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இருப்பீங்க. அதுவும் நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டீங்க. யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த விஷயத்துலேருந்து பின் வாங்கவே முடியாது உங்களோட செயலால். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பாருங்கள், நீங்கள் உயரத்தை அடையணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. கடின உழைப்போடு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட திறமையாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஒரு முன்னேற்றம் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். உங்களோட பொருளாதார தேவையை கூட நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எப்பொழுதுமே நீங்கள் செயல்படுவீங்க. பணத்தை நோக்கிய பயணம் எப்பொழுதுமே உங்ககிட்ட இருக்கும். இது 12 ராசிகள்லையுமே 2வது ராசியாக வருது. மிதுன ராசிக்கு சுக்கிரன் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பொழுதுமே சகல கலைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே நீங்கள் உங்களை அழகாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எண்ணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் ரொம்பவுமே சுத்தமாக வச்சுருப்பீங்க. அசுத்தமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதே போல் அசுத்தமாக ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையுமே பிடிக்காது. பெரும்பாலும் நீங்கள் தள்ளி விலகி தான் இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் கொண்டவங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறணும். நீங்கள் படுற கஷ்டம் எல்லாமே நல்லதாக மாறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சுக்கிரனை பரிபூரணமாக வழிபட்டால் நன்மையை பெற முடியும். ராசி அதிபதி மட்டும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். அப்படி சுக்கிரனின் பரிபூரண அருளும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் ரிஷபராசி அன்பர்கள் வழிபட்டு வருவதன் மூலம் பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்கணும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் இனி வரக்கூடிய காலத்தில் வரும், அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க நினச்சா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நன்மை பிறக்கும், நல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். எளிய முறையில் சொந்த ஜாதகத்தை கணிச்சுக்க இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. நாம் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், உங்களுடைய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் தான் அமையும். ஆனாலும் தேவையற்ற செலவுகளுமே கொஞ்சம் குறுக்கிடும். இதனால் நீங்கள் செலவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட்டால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் நீங்கிடும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைங்க அவங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு வரலாம். ஆனால் அதுவுமே உடனடியாக சரியாகக்கூடிய வாய்ப்பு தான். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் தெய்வ பணிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பெல்லாம் வரும்போது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அது குடும்பத்தோடு இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்களேன், நன்மைகளை இன்னுமே பல மடங்கு நீங்கள் அதிகமாக பெறுவீங்க. தெய்வ அனுகிரகம் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். ஆனால் புதிய முயற்சி ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதை இந்த வாரம் மட்டும் ஒத்தி வைக்கிறது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். நீங்கள் ஆர்வத்தோடு எல்லா விஷயத்தையுமே செய்யுங்க. எப்பவும் போல் நீங்கள் உங்களோட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. அதற்கேற்ற அங்கீகாரம் பாராட்டும் கிடைக்கும். ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறது நல்லது. நிர்வாகத்தோட பாராட்டு உங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபார விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. சக வியாபாரிகள் கிட்ட தேவையற்ற பிரச்சனை வரும். தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. பொறுமையை பொதுவாக நீங்கள் கடைபிடிங்க. கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. மென்மையை கடைபிடிங்க. எல்லாமே நன்மையாக உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பாருங்கள், சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும் ஒரு வாரம் இந்த வாரம். அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உங்களோட அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும்.
நீங்கள் தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட மகாலட்சுமி தாயார் புகைப்படம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். அன்றைய தினம் ஏற்படக்கூடிய தடை தாமதம் நீங்கும். நீங்களே புது தெம்பு தைரியம் ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பில் எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றமாக மாறக்கூடிய அமைப்பு மகாலட்சுமி தாயாரின் அருளால் ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாருங்கள், இந்த மாத தொடக்கத்தில் ராசிநாதன் உங்கள் சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெற போகிறாரு. இந்த மாதத்தில் முற்பாதியை காட்டிலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பிற்பாதி நல்ல பலனை தான் தரும். நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் வரும். அதுவும் பொருளாதார நிலையிலெல்லாம் நல்ல ஒரு உயர்வு வரும். உத்தியோகத்தில் நீடிப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் மனதில் இருந்த பயம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது விஷயத்தை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு குழப்பமான சூழலில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பம் தீரும். நீங்கள் தெளிவாக எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறீங்க. எல்லோரோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மன பயம் நீங்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், புதிய பொறுப்பும் கிடைக்கும், சிறப்பான யோகமும் வந்து சேரும். இந்த மாத தொடக்கத்தில் குரு பகவான் வந்து கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அவர் சுக்கிரனுக்குமே பகை கிரகமாக உச்சம் பெற்று நவ கிரகத்தில் சுப கிரகம் அப்படின்னு செயல்படக்கூடிய கிரகம். அவரோட பார்வை உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதோட அடிப்படையில் பாருங்கள், இந்த கிரக அமைப்பு சொன்னோம் இல்லையா, இந்த அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு இப்போ கல்யாண முயற்சி கைகூடும். பாக பிரிவினை கூட சுமூகமாக நடக்கும். உங்கள் முன்னோர் வழியில் சொத்துக்கள் முறையான பங்கீடு உங்களுக்கு சரியாக கிடைக்கும். ஆர்வம் காட்டிய புதிய தொழிலில் நீங்கள் அதிகமாக லாபத்தை எடுக்க போகிறீங்க. இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் பாருங்கள், சனி மற்றும் ராகுவோட சேர்க்கை சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. சனி வக்கரம் பெற்று இருந்தாலுமே தன்னோட சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஒரு சில குறுக்கீடும் வரும். தைரியத்தோடு நீங்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இப்போ பெற்றிருக்கிறதுனால தைரியமாக செயல்படுவீங்க. எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இல்லம் தேடி லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். பாக்கியஸ்தானத்துலேயுமே சனி இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். திருப்தியான நிலை இல்லத்தில் இருக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் நடக்காமல் இருந்த சுபகாரியம் ஒன்று உங்களோட தலைமையில் சிறப்பாக நடக்கும். அதுவும் 10ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 12 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் செவ்வாய். அவர் சப்தம ஸ்தானத்துக்கு வரும்போது பாருங்கள், இடம் பூமியால் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். எதிர்பாராத பயணத்தாலோ லாபம் வரும். துணிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவு மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தும். தொழில் ரீதியாக முக்கிய முடிவு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்க வழியில் திருமண மகிழ்ச்சி உண்டாகும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்பொழுது பாருங்கள், புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் எல்லா எதிர்ப்புகளுமே நிறைவேறும். அரசு வழியில் சலுகை கிடைக்கும். ஆபரண பொருள் சேர்க்கை இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வந்து சேரும். தொழில் ரீதியாக போட்டி நீங்கிடும். வருமானம் அதிகரிக்கும். வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்புமே கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்பொழுது அதற்கேற்ற உரிய பலனும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு கூடும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறும் வாய்ப்பு வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஏற்பட்ட பகை மாறும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். மகாலட்சுமி தாயாரின் அருளால் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் பிறக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு உருவாகும். அன்னையின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கட்டும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் ரிஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.